2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி 18 சட்டமன்ற தொகுதிகளை கூட்டணியில் பங்கிட்டு கொண்டு போட்டியிட்டது. இந்த 18 தொகுதிகளில் 3ஆம் இடத்தில் 9 இடங்களை பெற்றிருக்கிறது. அதாவது அதிமுக, திமுக என்ற 2 பெரும் சக்திகளில் ஒரு சக்தியான அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 9 இடங்களில் மட்டுமே முதலிடம் அல்லது 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. 3ஆம் இடத்தை பெற்ற பாமக 9 இடங்களில் 6 தொகுதிகளில் தாவேகா தான் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பாமக 3ஆம் இடம் பெற்ற தொகுதிகள் அம்பத்தூர், பெரம்பூர், திருப்போரூர், உத்தரமேரூர், போலூர், ரிஷிவந்தியம், சேலம் வடக்கு, விருதாச்சலம், கீழ்வேலூர். குறிப்பாக இடதுசாரிகள் போட்டியிட்ட கீழ்வேலூரில் இடதுசாரிகள் 2ஆம் இடமும் பாமக 3ஆம் இடம் பெற்றிருக்கிறது. இடதுசாரிகளை விட மோசமான ஒரு கட்சியாக கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக பெற்றிருக்கிறது. மிகவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான நம்முடைய தேமுதிக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருதாச்சலத்தில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாமக. அது மட்டுமல்லாமல் போலூர் சட்டமன்ற தொகுதியிலும் பாமக தேமுதிகவின் கடுமையான போட்டியால் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிடம் 2 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாமக. மேலும் ரிஷிவந்தியும், உத்தரமேரூர், அடுத்தபடியாக இந்த 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்ட பாமக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. திருப்போரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் கடுமையான போட்டியை கொடுத்த பாமக 2ஆம் இடத்தில் விசிகாவும் 3ஆம் இடத்தில் பாமக பெற்றிருக்கிறது. விசிகாவிடம் தோற்று போயிருக்கிறது. அதாவது விசிகா அந்த தொகுதியில் வெற்றி பெறாவிட்டாலும் பாமகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளியிருக்கிறது. பெரம்பூரில் போட்டியிலே இல்லை. விஜய் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியில் பாமக போட்டியிலே கிடையாது. டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அம்பத்தூரிலும் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பாமக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு தகுதியான கட்சியே கிடையாது. அதிமுக பாமகவிற்கு தள்ளிவிட்டிருக்கலாம், அல்லது பாமக எந்தெந்த தொகுதிகளை பெற வேண்டும் என்ற கணிப்பு இல்லாமல் பெரம்பூர், அம்பத்தூர் எல்லாம் வாங்கி அந்த தொகுதிகளை வீணாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பாமக போட்டியிட்ட 18 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் முன்னிலை முதலிடத்திலும் 9 தொகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் பாமக 3ஆம் இடத்தை கைப்பற்றியிருக்கிறது. மீதமுள்ள 5 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை கைப்பற்றியிருக்கிறது. நடந்து முடிந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தன்னுடைய தந்தை இல்லாமல் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தந்தையை மதிக்காமல், தந்தையினுடைய கருத்தை கேட்டுக்கொள்ளாமல், தந்தையை விட தான் கட்சியை காப்பாற்றிக் கொள்வேன் என்ற முனைப்பில் இறங்கிய அன்புமணிக்கு பலத்த பின்னடைவு கிடைத்திருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் பாமகவினுடைய வரலாற்றில் 20 தொகுதிகளுக்கு குறைவாக அவர்கள் தொகுதிகளை கைப்பற்றியது கூட்டணியில் பெற்றதே கிடையாது. கடந்த 2001 கூட இவர்களுக்கு பாமக அன்று ராமதாஸ், அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு எடப்பாடி 23 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கினார். அதில் 5 சட்டமன்ற தொகுதிகள் கைப்பற்றினார்கள். இன்னும் தெளிவாக 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி 5 ஆண்டு நடத்துவதற்கு பாமக வலிமையாக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தது 18 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு. 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில் 20 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியது பாமக. ஆனால் இன்று பாஜகவிற்கு 27 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி பாமகவிற்கு வெறும் 18 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கினார். பாமக தொகுதிகளின் பங்கீடிலே பலத்த பின்னடைவை சந்தித்திருந்தது. அந்த 18 தொகுதிகளிலும் 9 தொகுதிகளில் விஜயனுடைய அலையால், திமுகவினுடைய பலமான கூட்டணியால் 9 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. 4 இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது. அதுவும் விக்கிரவாண்டி தொகுதியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாமக கைப்பற்றியிருக்கிறது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாமகவினுடைய வலிமை மேலும் குறைந்திருக்கிறது. 21இல் அதிமுகவினுடைய ஆளும் கட்சியினுடைய அந்த அதிருப்தி இருந்ததால் 5 தொகுதி, அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்த சூழ்நிலையில் மீண்டும் போட்டியிட்ட போது கூட பாமக 4 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது.
பாமக 18 தொகுதிகளில் 9 தொகுதி 3ஆம் இடமும் 4 தொகுதிகள் முதலிடமும் பெற்றிருக்கிறது. 5 தொகுதிகளில் மட்டுமே 2ஆம் இடம். அதுவும் தேமுதிகவிடம் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் 3ஆம் இடம். விசிகாவில் திருப்பூரில் போட்டியிட்டு 3ஆம் இடம் பெற்றிருக்கிறது. இடதுசாரிகள் கூட பாமகவை 3ஆம் இடத்திற்கு கீழ்வேலூரில் தள்ளியிருக்கிறது. பொதுவாக சென்னையில் பாமக போட்டியிடுவதற்கு தகுதியில்லாத கட்சி என்று தொடர்ந்து மீண்டும் அது நிரூபணமாயிருக்கிறது. 2021 உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு கடும் தோல்வியை சந்தித்தது. இந்த முறை விஜய்க்கு எதிராக போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்திருக்கிறது.